இதோ சாமான் விற்பனை செய்து முன்னேறும் ஒருவனின் கதை. ஒரு சிறிய கிராமத்தில் ரகு என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் குடும்பம் மிகவும் எளிமையானது. தந்தை இல்லாததால் தாயின் சிறிய வருமானமே வீட்டை நடத்தி கொண்டிருந்தது. பள்ளிக்கு பிறகு ரகு நேரத்தை வீணாக்காமல் ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணினான். ஒரு நாள் சந்தைக்கு சென்றபோது ஒரு முதியவர் சிறு பொருட்கள், பேனா, கண்ணாடி துடைப்பான், சாவி சங்கிலி, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் விற்று கொண்டிருப்பதை பார்த்தான். இதில் வாழ்க்கை முன்னேறுமா என்று பலர் கேலி செய்தாலும் அந்த முதியவரின் முகத்தில் இருந்த நம்பிக்கை ரகுவை கவர்ந்தது. அடுத்த நாளே ரகு சிறிது பணம் கடன் வாங்கி சில சாமான்களை வாங்கினான். பள்ளி முடிந்ததும் தனது உறவினர்கள் மற்றும் அயல் வீட்டுக்காரர்கள் என்று வீடு வீடாக சென்று மரியாதையுடன் விற்பனை செய்தான். சிலர் வாங்கினார்கள், சிலர் மறுத்தார்கள். ஆனால் ரகு மனம் உடையவில்லை. அவன் விற்பனை செய்யும் போது ஒரு விஷயத்தை கவனித்தான். மக்கள் சாமானை விட பேசும் முறையையும் நம்பிக்கையையும் வாங்குகிறார்கள். அதனால் சுத்தமாக உடை அணிந்தான். இனிமையாக பேச கற்றுக்கொண்டான். வாடிக்கையாளர்களின் தேவையை கவனித்தான். சிறிது காலத்தில் அவன் விற்கும் சாமான்கள் மாறின. பள்ளி மாணவர்களுக்கு தேவையான பொருட்கள், மழை காலத்தில் குடை, திருவிழாக்களில் அலங்கார பொருட்கள் எல்லாவற்றையும் காலத்திற்கு ஏற்றவாறு தேர்ந்தெடுத்தான். வருமானம் மெதுவாக உயர்ந்தது. கடனை திருப்பிக் கொடுத்தான். தாயின் சிரிப்பே அவனுக்கு பெரிய வெற்றி. பின்னர் ஒரு சிறிய கடை, அதற்கு பிறகு 2 கடைகள். பல ஆண்டுகளுக்கு பிறகு அதே ஊரில் ரகு ஒரு வெற்றிகரமான வியாபாரியாக நின்றிருந்தான். ஒரு நாள் ஒரு சிறுவன் அவனை பார்த்து கேட்டான், இந்த சாமான் விற்பனை செய்து இவ்வளவு உயர்ந்தீர்களா? ரகு சிரித்து கொண்டு சொன்னான், சாமான் விற்கவில்லை, நான் நம்பிக்கையையும் உழைப்பையும் வெற்றேன். இன்றைய நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எங்கு தொடங்குகிறீர்கள் என்பது முக்கியமில்லை, எங்கே நிற்கிறீர்கள் என்பதே முக்கியம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள், குறைந்த விலையில் பொருட்கள் வாங்க வேண்டிய இடம் போன்றவற்றை தெரிந்து கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அழைக்கவும்.